நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு FFT. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கம்யூனிட்டி டேப்னா என்ன, கம்யூனிட்டி டேப்பை எப்படி ஆன் பண்ணுறது, கம்யூனிட்டி டேப்பில் என்ன போஸ்ட் போட்டால் பெஸ்ட்டாக போகும், கம்யூனிட்டி டேப்பில் எப்படி நம்ம போஸ்ட் போடுறது, கம்யூனிட்டி டேப்பில் எப்படி இமேஜ் போஸ்ட் போடுறது, எந்த போஸ்ட் போட்டால் நல்ல ரீச் கிடைக்கும், அதில் நம்ம சேனலை ஷேர் பண்ணலாமா, எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற கம்யூனிட்டி டேப் பற்றி ஃபுல்லான வீடியோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அப்புறம் கம்யூனிட்டி டேப்பில் எப்படி ஃபோட்டோ போடுறது இன்னைக்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்யூனிட்டி டேப்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கம்யூனிட்டி டேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எலிஜிபிலிட்டி ஆவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கம்யூனிட்டி டேப் போக உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே பார்த்தீங்கன்னா தந்துருவாங்க. 500 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தந்துருவாங்களா, எப்போ தருவாங்க சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டாச்சு. வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 500 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தருவாங்களா மாட்டாங்க, எப்போ தருவாங்க, 500 சப்ஸ்கிரைபர் நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி டேப் எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேங்க. ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கும்னு நினைக்கிறேங்க சேனல் நாட் குரோ இந்த இருக்க 500 சப்ஸ்கிரைபர் ரீச், பட் நாட் கம்யூனிட்டி டேப் எனேபிள். 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி கம்யூனிட்டி டேப் எனேபிள் ஆகாட்டி இந்த வீடியோ பாருங்கள். ஓகே ப்ரோ, இப்போ வந்து நான் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டு கம்யூனிட்டி டேப் வந்து என்ன எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, 500 சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்கள் சேனலுக்கு வந்துடும். அது எப்படி இருக்கும்னா, இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். உங்களுக்கு இந்த 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த 2 விஷயத்துக்கு இந்த கிரியேட்டிவ் ஸ்டோரி போஸ்ட்டுக்கு நீங்கள் 10,000 சப்ஸ்கிரைபர் போய் இருக்கணும். ஓகேவா, அது 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கணுங்க. ஓகேவா. ஆனால் இந்த கிரியேட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்னா எவ்வளோ செய்யப்படுறதுன்னா 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதுங்க. ஓகேவா. இப்போ வந்து நான் இதை பற்றி பார்த்தீங்கன்னா எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கிரியேட்டிவ் போஸ்ட்டு தந்துட்டேன். கிரியேட்டிவ் போஸ்ட்டு தந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்ச வழி வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் 500 சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் இதே தான் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இங்கே டெக்ஸ்ட்டு போல் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெக்ஸ்ட்டு போல்லாம் என்னென்னா, இப்போ டெக்ஸ்ட்டு போல் அப்படின்னா இங்கே வந்து நம்ம 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். நம்ம டெக்ஸ்ட்டு போல் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்துடும். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் போல் பற்றி ஏதாச்சும் ஒன்று சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்கன்னா, யுவர் ஃபேவரட் ஃபுட்டு அப்படின்னு நான் சொல்கிறேங்க. இது வந்து ஜஸ்ட்டுங்க யுவர் ஃபேவரட் ஃபுட்டு அப்படின்னு நம்ம போட்டோம்னா யுவர் ஃபேவரட் ஃபுட்டு அப்படின்னு போட்டு இங்கே ஆட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இட்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோசை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இல்லைங்க, என்ன தரலாம், ரைஸு ஃபுட்டு தோசை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தந்தாச்சு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 இது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வைக்கலாம். இதை டெக்ஸ்ட் ஓட்டு வச்சு நம்ம இப்போ நான் போஸ்ட் தந்துட்டேன் அப்படின்னா இது ஒரு ஓட்டிங் மாதிரி போதும். இதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணி தெரிவிக்கலாம். எப்படி ப்ரோ இது வந்து நார்மல், ஓகேவா. இது வந்து டெக்ஸ்ட்டு. இப்போ டெக்ஸ்ட்டு நான் பண்ணிட்டேன்னா எப்படி ப்ரோ போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கம்ப்யூட்டரில் போகிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகேவா, நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்க, நான் BSNL அப்படின்னு போட்டு ஒரு 4 ஓட்டிங் வச்சுருக்கேன். ஜியோ, ஏர்டெல், BSNL, வோடஃபோன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஓட்டிங். நம்ம காய்ஸ் நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்க நான் கேட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணுறது. இதுக்கு வந்து ஜியோக்கு 64%, ஏர்டெலுக்கு 27%, BSNLக்கு 2%, வோடஃபோனுக்கு 7%, அப்புறம் 42 கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் சிம்ஸ் எல்லாம் என்ன கமெண்ட் பண்ணுவாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் டெக்ஸ்ட் வழியாக தெரிவிச்சுக்கிறது ஒன்றுங்க. அதுக்கப்புறம் அதே கிரியேட் போஸ்ட்டில் 2ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு பேர் தாங்க இமோஜி போஸ்ட்டு. இமோஜி போலுங்க, இமோஜி போல். இப்போ வந்து பார்த்தது வெறும் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணலாம். இந்த இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க யுவர் ஃபேவரட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபேவரட்டு என்ன ஸ்போர்ட்டு அப்படின்னு நம்ம போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா 5 எழுத்து வரை எழுதலாங்க. ஆனால் இந்த இமேஜுக்கு 4 தாங்க தந்துருக்காங்க. ஓகேவாங்க. இப்போ ஆப்ஷன் 1 கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் இது கிளிக் பண்ணிட்டேங்க. ஓகேவா. இப்போ நீங்கள் யுவர் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்னு போட்டு கிரிக்கெட் ஒரு பக்கம், ஃபுட்பால் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் போகலாம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் 2 கிளிக் பண்ணி மிஸ்டர் யூடியூபர் சம்பளம்னு போட்டேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி இப்படியும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இதையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றியும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இது ஓகே. அதுக்கப்புறம் 3 4 இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க. இதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா சொல்கிறேன். இப்போ இதை நான் வெளியே வந்துட்டேன். இது வந்து நான் நிறைய ஓட்டிங் மோஸ்ட்டு வச்சுருக்கேன். ஒன் டேப் லெஜெண்ட்
யார், அதுக்கப்புறம் பெஸ்ட் பிளேயர் யார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஃபேவரட் கார்ட்டூன் என்ன, யுவர் ஃபேவரட் இந்த போட்டுருங்க பாருங்க, கிரிக்கெட் விசஸ் ஃபுட்பால் யுவர் ஃபேவரட்டு, அதுக்கப்புறம் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட்டு அப்படின்னு போட்டு 4 பாட்டு போடுறவங்களை பற்றி போட்டுறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது விதங்க. 3வது விதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே ப்ளஸில் கிரியேட் போஸ்ட்டில் நம்ம டெக்ஸ்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்கிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஃபீவர் இருக்குது, என்னால் வீடியோ போட முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு டெக்ஸ்ட் வழியாக பார்த்தீங்கன்னா தெரிவிப்பாங்க. எப்படின்னா டுடே ஃபீவர் ஸோ நோ வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரேராக தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ நான் 3 விதம் வந்து இது வந்து வெறும் எழுதுறதுங்க. ஓகேவா, இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு இமேஜ் ஓகே வந்து ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இமேஜ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம். இப்போ வந்து நான் இது சும்மா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நீங்கள் சும்மா ஏதாச்சும் ஒன்று சேடாக ஒரு ஃபோட்டோ போட்டு எப்படின்னா உங்களுக்கு காய்ச்சல் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டு ஸோ டுடே நோ வீடியோ அப்படின்னு வந்து ஃபோட்டோ போட்டும் டெக்ஸ்ட் எழுதலாம், நார்மலாகவும் டெக்ஸ்ட் எழுதலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டு டெக்ஸ்ட்டு எழுதிருப்பேன்னு தெரியலைங்க. ஓகேங்க, இப்படி வந்து நீங்கள் ஃபோட்டோ போட்டு மேலே எழுதலாம், நார்மலாகவும் மேலே எழுதலாம். இது வந்து ஒரு 3வது விதம். அதுக்கப்புறம் எதில் ப்ரோ இப்போ நல்ல கம்யூனிட்டியை பொறுத்தவரை எதில் ப்ரோ நல்ல ரீச் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ரீச் போகிறது நம்ம இதுக்கு தாங்க. எதுக்குன்னா இந்த ஒரு இருக்கா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீச் போகுது. வேறு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோட்டோ ஓட்டிங் வந்து இப்போ தான், ஃபோட்டோ ஓட்டிங் முன்னாடி நார்மல் ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீச்சில் வந்து இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஃபோட்டோ, நான் வந்து ஒரு நார்மலாக ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோக்கு 238 லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டிங் வச்சுருக்கேன், 1400 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதே கொஞ்சம் நல்ல நம்ம ஓட்டிங் வச்சுருக்கேன், இந்த ஒரு ஓட்டிங் வச்சுருக்கேன், 1900 பேர் ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதே நான் நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்க, ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல், வோடஃபோனுக்கு ஒரு இமேஜஸ் வச்சுருக்கேன்னா ஒரு 2000 பேர் ஓட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா அது ஒரு கவர்ச்சியாக இருக்குங்க, அது பார்த்தோன்னே ஓட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து தோணுது, அந்த மாதிரி தந்திருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எந்தெந்த வழியிலலாம் உங்கள் யூடியூப் நீங்கள் எப்படிலாம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ கிரியேட் போஸ்ட் தந்துருங்க. கிரியேட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரதுக்கு முன்னாடி நான் எப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணலாம்னா இங்கே வந்து வீடியோஸில் இப்போ இந்த வீடியோ இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இங்கே கிரியேட் போஸ்ட் இருக்கா, இந்த கிரியேட் போஸ்ட்டை தந்துட்டு இங்கே நீங்கள் ஏதாச்சும் எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம், அப்படி எழுதாட்டி போல இப்படி நீங்கள் கிரியேட் போஸ்ட் பண்ணிங்கன்னா சத்தியமாக ரீச்சே ஆகாதுங்க. இப்படி நீங்கள் கிரியேட் போஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்கள் வீடியோ இது கம்யூனிட்டியில் ரீச்சே ஆகாது. நீங்கள் இப்படி ஷேர் பண்ணால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் காமிக்காது. 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஷேர் பண்ணுறவங்களுக்கு 1000 2000 லைக் தான் விழுகும். இப்படி ஷேர் பண்ணுறத தயவு செய்து நிறுத்திக்கோங்க. ஓகேவா, ஓகே. அதுக்கப்புறம் எப்படி ப்ரோ பண்ணால் ஷேர் பண்ணுறது அப்படின்னா 2 மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். மொதல் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ இருக்குன்னா இந்த வீடியோவை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பட்டன் கிரியேட் போஸ்ட்டில் நீங்கள் இங்கே டெக்ஸ்ட்டுன்னு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போனீங்கன்னா அதுக்கு ஒரு தம்ப்நெயில் வச்சுருப்பீங்களா, அந்த தம்ப்நெயிலை எடுத்து சேவ் நெக்ஸ்ட்டு தந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லிங்க்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தந்து அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விடுங்க. அந்த வீடியோக்கான பேஸ்ட் பண்ண அந்த வீடியோக்கான லிங்கை போஸ்ட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் அப்படின்னு இருக்கா, அந்த போஸ்ட்டை வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஒரு 200 உங்கள் சேனல் நல்லா இருக்குன்னா இது வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணும், இந்த ஒரு போஸ்ட்டு நல்லா ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்கள் இப்படி ஷேர் பண்ணுறதை விட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா ஓட்டிங் வச்சு ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து நான் கம்மி டேப்பில் நான் இது வந்து ஒரு சேனல் ப்ரமோஷன் பண்ணியிருக்குங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் லைவ் வாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஓட்டிங் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா 245 பேர் ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் 245 பேரில் எத்தனை பேர் ஓட் பண்ணாமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும். உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் வீடியோ கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறீங்கன்னா ஓட்டிங் வச்சோ ஃபோட்டோ வச்சோ ஷேர் பண்ணுங்கள், மிச்சம் எந்த வழியிலையும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகேவா, ஃபோட்டோ மீன்ஸ் அந்த ஓட்டிங் ஃபோட்டோ கிடையாதுங்க, நார்மல் ஃபோட்டோ. ஓகேவா, அந்த தம்ப்நெயில் ஃபோட்டோ கிளிக் பண்ணி வீடியோ லிங்க்னு கொடுத்து பண்ணுங்கள். இந்த 2 மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்க ஒன்றுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்துருக்கு ரொம்ப நன்றி, கண்டிப்பாக கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. டாடா பை, see you, bye guys, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.